friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். அதுல தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சீங்க அப்படினா அரிசி உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்ல குழையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால 10 நிமிஷம் போதும். பத்து நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அதை கொதிக்கிற தண்ணியில நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அரிசி உடையாம பார்த்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. அதுல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரிசி 75% வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸில் போடும்போது ஓவர் குக் ஆயிரும், குழஞ்சிரும். இதை வடிச்சிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போடுறேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது நான் ஆட் பண்ணுறேன். பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா ஓரளவு குக் பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கேரட், அப்புறம் கோஸ், ஃபைனலாக 1 கப் அளவுக்கு குடமிளகாய். எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெஜிடபிள்ஸ் பாதி அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அது கூட சாஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாஸ் சேர்க்கலாம். 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்ச அரிசியை நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். அரிசி உடையாம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கீழே இருந்து மேலே பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அரிசி உடையாம உதிரி உதிரியா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் லீஃப் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆனியன் லீஃப் ஆட் பண்றேன். ஆனியன் லீஃப் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் லீஃப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். பொறுமையா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.